வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எண்ணம் ஆராய்தல். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் எண்ணம் ஆராய்தல்ல இருந்து நான் சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய தாத்தா பாரதியார் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தெண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதையே நம்ம மகரிஷி அவர்கள் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இயல்பும் இருப்பிடமும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தால் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். ஒரு எண்ணம் என்றோம், அதுவே சொல்லா மாறுது, அது அடுத்து செயலா வருது, அடுத்து சொல்லா வருது, அடுத்து அதோட விளைவு வருது, செயல் விளைவு. அப்ப என்ன செயல் செய்யறோமோ அந்த விளைவு வரும். எந்த எண்ணம் என்றோமோ அதுவே எண்ணம் சொல் செயலா வருது. அப்ப அது போல நம்ம நல்ல எண்ணத்தையே எண்ணணும், தீய எண்ணங்களை வடிகட்டணும், நல்ல எண்ணங்களுக்கு உயர்வு கொடுக்கணும். இப்ப நம்ம எப்படி நம்ம வீட்டுல ஒரு டீ காஃபி ரெடி பண்றோம், அப்ப டீ போடும்போது எப்படி ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம டீயை சாப்பிட்றோமோ, அது போல நம்ம நல்ல எண்ணங்களை மேல் நோக்கி கொண்டுட்டு போகும்போது தீய எண்ணங்கள் தன்னால கீழே பதிவுகள் அழிஞ்சு போயிடும். நம்ம நல்ல எண்ணங்களுக்கு நம்ம உயர்வு கொடுத்துக்கிட்டே போகணும். தீய எண்ணங்களை வேண்டான்னு ஒதுக்க அது கீழ் நோக்கி அடியில வேஸ்ட் ஆகிடும் தீய எண்ணங்கள்லாம். அப்போ நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லா மகான்மையும் சொல்லியிருக்காங்க எப்படி நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி மகரிஷியும் சொல்லியிருக்காங்க. அப்ப எண்ணம் ஆராய்தல்ல நம்ம பார்க்கும்போது நல்ல எண்ணத்தை நம்ம எண்ணணும் அப்படிங்கிற நம்ம எண்ணம் ஆராய்தலுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க சுவாமிஜி. அதன்படி நம்ம வேதாத்திரியத்துல எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்கும்போது பாமர மக்களும் எளிதில் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய படிச்சவங்க, நிறைய டிகிரி முடிச்சவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம பார்த்தா புரியும், படிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் இல்லாம சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடிய அதிகம் படிக்காதவங்க கூட இந்த எளிமையான தமிழ் தான் ஃபுல்லா சின்ன சின்ன நிறைய இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய மகரிஷிக்கு இருந்தாலும் எல்லாரும் கத்துக்கிறது மாதிரி அகத்தாய்வுல நம்மளுக்கு எளிமையா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம், பாமர மக்களும் புரிஞ்சுக்கிறணும், அந்த செயல்படுத்தணும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா வாழ கத்துக்கணும். மகிழ்ச்சியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம், உடல் நலத்தோட வாழலாம். கவலைனா எப்படி, அது எதன் மூலமா எப்படி நம்மளுக்கு வருது, அந்த கவலை எப்படி ஒழிக்கிறது. ஆசை சீரமைத்தல் பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி புத்தர் மகா ஆசையை அனைத்திற்கும் காரணம் புத்தர் மகன் சொன்ன மாதிரி ஆசையை நீக்கினால் துன்பம் இன்றி வாழலாம், எண்ணம் சொல் செயல்களில் தூய்மை வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதுக்கு தனித்தனியா பட்டியல் போட்டு ஆசை வேணும், இந்த ஆசை வேணும், நம்மளுக்கு நம்ம நல்லா வெளியில போனா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா மேக்கப் பண்ணிக்கணும், ஒரு இடத்துக்கு நல்லா அழகா போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆசை தானே. இதெல்லாம் அனாவசியமான செலவுகள், இதெல்லாம் தேவையா அவங்களுக்கு அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி என்ன விருப்பமோ அதை அவங்களுக்கு செய்யக்கூடிய சுதந்திரம் இருக்கு, செய்துக்கலாம். அப்ப ஆசை அளவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஆசை அளவோட இருக்கணும், எண்ணத்தை நல்ல உயர்வா வச்சுக்கணும். அனுபவங்களை நம்ம ஒவ்வொரு அனுபவங்களே அனுபவமா மாறுது. நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன நம்ம உடை உடுத்துறோம், எதை பார்க்குறோம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறோம், அதுக்கு கூட என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகள், கேட்ட ஓசை, மென்மையுள்ள ஸ்பரிசத்தால் முகர்ந்த மனம், சுவைத்த சுவை, அதெல்லாம் நம்மளுக்கு உடல் அனுபவமா பதிஞ்சிருக்கு. அனுபவமா பதிஞ்சிருக்கு. அதை எப்ப வேணாலும் நம்ம எடுத்து காட்டி அந்த எண்ணத்தை நம்ம எடுத்து காட்டும் போது அது நம்மளுக்கு உள்ள இருந்து நம்ம கருமையத்துல இருந்து எடுத்து காட்டுற உடைய மனது இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் நம்ம செயலுக்கு வரும். நம்ம விழிப்பு நிலையோட எப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும்னாலும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், எண்ணலாம். அப்ப அந்த அவ்வளவுக்கு வல்லமை பெற்ற அந்த எண்ணத்தை நம்ம எப்படி சீரமைச்சுக்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நானும் இதை எடுத்து
நான் அந்த எண்ணம் மாறாத சப்ஜெக்டை நம்ம எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா மகிழ்ச்சியா வாழலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க